நண்பர்களே வெல்கம் டு த எபிசோட் 25. இன்னைக்கு கிளைமேட் கொஞ்சம் வார்மாக இருந்ததுனால நம்ம செல்லப்பிள்ளை லியோவை குளிப்பாட்டலான்னு ஹீட்டரில் ஹாட் வாட்டர் போட்டு விட்டுட்டேன். இவனை எப்போவும் லூக் வார்ம் வாட்டரில் தான் குளிப்பாட்டுவேன். இவனுக்குன்னு தனியாக சோப் அண்ட் ஷாம்பு வச்சுருக்கேன். நம்ம நாட்டு நாய் கூட எப்போவும் உருண்டு பிறண்டு விளையாடுறதுனால செம்மையாக அழுக்காகிடுவான். ஸோ 2 வீக்ஸ் ஒன்ஸ் குளிப்பாட்டுவேன். அண்ட் இவனை குளிப்பாட்டுறதும் ரொம்ப ரொம்ப ஈஸி. செம்மையாக கோஆப்ரேட் பண்ணுவான். நீங்களே பாருங்கள், அம்மா மைல்ட் வார்ம் வாட்டர் ஊற்ற அவனுக்கு சுகமாக இருக்கும் போல். ஒரு சில நேரம் குளிக்கும் போதே என் கையில் படுத்து தூங்கிடுவான். செம்மையாக சொக்கும் அவனுக்கு. ஃபர்ஸ்ட் அவனை சோப் போட்டு நல்லா குளிப்பாட்டிடுவேன். அவன் மேலே இருக்கிற டஸ்ட் எல்லாம் போயிடும். அப்புறம் ஒரு வாஷ் பண்ணிட்டு செகண்டாக ஷாம்பு போடுவேன். ஷாம்பு போடும்போதே அவனோட ஹேர் கலர் ஒயிட்டாக சேஞ்ச் ஆகிடும். அண்ட் அந்த ஷாம்புவோட ஸ்மெல்லும் சூப்பராக இருக்கும். ஒன்னே அவன் நோஸ் மேலே மட்டும் தண்ணி பட்டா கொஞ்சம் துள்ளுவான். அவ்வளோதான், அவனை கேஜில் கொண்டு போய் விட்டுடணும். இல்லைனா அங்கேயும் இங்கேயும் ஓடி மண்ணில் உருண்டு மறுபடியும் அழுக்காகிடுவான். கேஜில் விட்டதும் பாவமாக ஒரு லுக் விடுறான் பாருங்க. எல்லாம் நடிப்பு. குடிக்கிறத பாரு, திருவிழாவில காணாம போன புள்ள மாதிரி. ஏய், உன்னை தெரியுண்டா எனக்கு. என்னென்ன வேலைக்கு எப்படி எப்படி முடிய டைப்பா மாத்துவேன்னு எனக்கு தெரியும். இப்ப பாருங்க, அழுக்கு பையனா இருந்தவன் அழகு பையனா மாறிட்டான். நீங்களும் உங்க வீட்டுல என்ன பெட்டு வளர்க்குறீங்கன்னு மறக்காம கமெண்ட்ல சொல்லிட்டு போங்க. பாய் மக்களே.